அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது சார்? தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஆசைப்படுற தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா விரைய செலவு கட்டாயம் உண்டு. போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் குருவோடைய அருளால் அவங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் வெற்றி பெறப்படுறாங்க. நான் போகிறேன்னா அந்த இடத்துல 4 பேர் நல்லாயிருக்கும், ஏன் மூலமாக முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் தனுசு ராசிக்கு இயல்பாகவே உண்டு. போட்டி பொறாமை என்பது தனுசு ராசிக்கு ஆப்போசிட் பார்ட்டி அதிகமாக கொடுப்பாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, ஓகே, அது என்ன, இந்த குரு பெயர்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பெயர்ச்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் உச்சம் நல்ல வில்பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆமாம், அது குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட், வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது சார்? தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். ஸோ அப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனால் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது பிரச்சனை வந்துடுமா, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, இன்னும் பிரச்சனை வந்துடுமா, நிறைய எதிர்வினையை சந்திக்க வேண்டிக்குமா அப்படிலாம் யோசிக்கலாம். ஸோ அப்படிலாம் யோசிக்க தேவையில்லைங்கிறத தெளிவாக சொல்லிடும். ஏன்னா குரு உச்சம் அடைகிறார், வில்பவர் ஆகிறார்.
ஸோ இவங்க இனிமேல் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்லலாம். குரு உச்ச வீட்டில் அமர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்க, இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்க, ராசி நடுவில் நிற்கி, இதான் உண்மை. ஸோ அப்போ குருவுடைய பார்வை இவங்களுடைய 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல ஒருனால இதில் என்ன ஒரு பாக்கியம் நடக்கும்னா, இப்போ நம்முடைய உயர்திரு நம்ம தமிழகத்தின் முதல்வர் அவருடைய செயல்பாடுகள், அதே போல் நம்முடைய பிரைம் மினிஸ்டர், அதே போல் நம்முடைய உயர்திரு குடியரசுத் தலைவர், இவங்கெல்லாம் எங்கேயா போனால் தனியாக போக முடியுமா? ஆமாம், போக முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டிஸ் பாதுகாப்பு பக்காவாக வச்சுருப்பாங்க. ஏன் அவங்களுக்காக வைக்காங்க அப்படின்னா, அவங்க வாழ்றது நமக்காக, நம்முடைய நல்லதுக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்ம சிரமப்படக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துரும். ஆமாம், இதுதான் உண்மை. ஸோ அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே கூட இருக்கவங்களை சிரமப்படுத்தவே மாட்டாங்க. நான் போகிறேன்னா அந்த இடத்துல 4 பேர் நல்லாயிருக்கும், என் மூலமாக முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் தனுசு ராசிக்கு இயல்பாகவே உண்டு. போட்டி பொறாமை என்பது தனுசு ராசிக்கு ஆப்போசிட் பார்ட்டி அதிகமாக கொடுப்பாங்க. நான் உன்னை போட்டியாகவே நினைக்கலடா, நான் உன்னை நினைக்கல, நான் ஒன்று நினைப்பேன்ல அப்படின்னா, சரி போட்டியாவா, சரி இருந்துட்டு போவோம். ஆனால் போட்டி மட்டும் நடனா இல்லை, போட்டியில் பல துரோகத்தையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நிறைய எதிர்வினைகள் நடந்து முதுகுல குத்திடுவாங்க, நேரடியா வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ ஆனால் தனுசு ராசி அப்பயுமே சரிடா நீ தானே அடிச்ச, போ போ நீ நல்லா என்ன என் மூலமா நீ முன்னேறினேல, நீ ஏமாத்துனேல, சந்தோஷமா தானே இருக்க, நல்லா இரு அப்படின்னு மனதார பாராட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க யாரு அப்படின்னா குரு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் தன்னை காயப்படுத்தினாலோ தன்னை கஷ்டப்படுத்தினாலோ அந்த மாணவன் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வேண்டுவாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய இயல்பான குணம் இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு குருவாக இயங்கக்கூடிய தனுசு ராசி பல போராட்டங்களையும் பல பிரச்சனையும் சந்திச்சிட்டாங்க. இப்போ இந்த குருவானவர் இவங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் மற்றும் இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கறனால இவங்க லைஃப்பில் பொருளாதாரம் இல்லைங்கிற நிலைமை இவங்களுக்கு வரவே வராது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. இவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம், அதாவது ஒன்று அவங்களுக்கு கல்யாணம் அல்லது அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் அப்படி நடத்தக்கூடிய பாக்கியத்தை குருபகவான் கொடுப்பார். அதே போல் குடும்ப ஒற்றுமை இனிமேல் தான் சூப்பராக இருக்க போகுது. சார் என் வீட்டில் மதிக்கவே மாட்டேங்காங்க, வெளியே போனால் ராஜா மாதிரி இருக்கேன், வெளியே போனால் நான் ராணி மாதிரி இருக்கேன், வீட்டுக்குள்ளே வந்துட்டா அமைதியாக போயிட்டு வந்துட்டு வேண்டிய சூழ்நிலை சார். ஏன்னா என்ன சொன்னாலும் நின்னா குத்தங்காங்க, உட்காந்தா குத்தங்காங்க, நடந்தா கூட தப்புங்காங்க சார். ஒரு பார்வை பார்த்தா என்ன நீங்கள் திமிரா பார்க்கங்க, எனக்கு இந்த திமிரா பார்க்குற எண்ணமே கிடையாது. அது சொல்கிறது எல்லாமே அவங்க கூட உள்ளவங்க தான், அவங்க கேட்டு புரிஞ்சு சொல்லுவாங்க. இது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வழி, அந்த வழியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. சூப்பராக சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஆசைப்படுற தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விரைய செலவு கட்டாயம் உண்டு. அந்த விரயம் சுப விரயமாக மாறக்கூடிய பாக்கியம் கிரகம் கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கும். வேலை நிமித்தமாக உள்ளூரில் வேலை பார்க்குறவங்க வெளியூர் அல்லது ஒரே அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே இன்னொரு இடத்துல போஸ்டிங் வாங்கி வேறு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெலாம் தனுசு ராசிக்கு குருபகவான் சூப்பராக கொடுக்கார். அப்புறம் 4ஆம் இடத்த குருபகவான் பார்க்கறனால சொந்த வீடு கட்டணும் முயற்சி எடுக்கிறவங்க சொந்த வீடு கட்டுவாங்க. சீக்கிரம் வீடு கட்டிட்டு கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க. நான் வீடு கட்ட பாதி முடிச்சிட்டேன். நம்ம சனிபகவான் உள்ளே வந்தார் 4ஆம் இடத்துல, பாதியோடு நிற்கிது. பல பேர் வீட்டுக்குள்ளேயே போக முடியல, அப்படிலாம் நிலைமை இருக்கும். ஸோ அந்த நிலை மாறி சொந்த வீடு கட்டுறது, சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் சனிபகவானை அப்படி அமைக்கி நான் இப்போ என் பிள்ளைகளை நீ கஷ்டப்படுத்தாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குருபகவான் செயல்படுத்துவார்ங்கிறது உண்மை. சந்தோஷமே இல்லாமல் வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள அவ்வளோ போராட்டத்தை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய நம்முடைய தனுசு ராசிக்கு போராட்டம் இல்லாத ஒரு முன்னேற்றம் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம், நம்ம தனுசு ராசியில் போராட நட்சத்திரக்காரங்க போராட்டம் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அவ்வளோ போராட்டம், அது இந்த 9 மாத காலமாக இவங்களுக்கு இருக்க மன அழுத்தம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். கணவனால், மனைவியால், உறவுகளால், குழந்தைகளால் எல்லாராலையும் ஏமாற்றத்தை சந்தித்த பூராட நட்சத்திரக்காரங்க இனிமே போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் குருவோடைய அருளால் அவங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் வெற்றி பெற போகிறாங்க. வழிபாடு ஏதாவது இருக்கா உங்களுக்கு தனுசு ராசிக்கு? தனுசு ராசிக்கு அதிபதியான குருபகவான் உச்ச வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிறனால நவ கிரகத்தில் உள்ள குருபகவானுக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, நவ கிரகத்தில் உள்ள குருபகவானுக்கு இவங்க கொண்டக்கடலை மாலை
ஒரு 21 கொண்டக்கடலை ரெடி பண்ணி முதல் நாளே ஊற போட்டு காலையில் இவங்க கோர்த்து ஒரு குரு பகவானுக்கு போய் மாலையாக கொடுத்தாங்கன்னா போட்டாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். மாற்றமும் ஏற்றமும் தனுசு ராசிக்கு குருவோடைய இயக்கத்தால் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது சொன்னார் பாருங்க, பின்னாடி குத்தி ரணமாகி புண்ணாகி ஆறி காஞ்சி போயிடுச்சு இப்போ உங்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. நிறைய அந்த புண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டிருப்பீங்க, எல்லாம் ஆறி போயிடுச்சு. இனிமே யாரும் உங்களை புண்ணாக்கிறதுக்கு வழிகள் இல்லை. கொஞ்சம் நிறைய நீங்கள் தேறிட்டுருப்பீங்க, நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. இனிமையாவது ஜாக்கிரதையாக இருங்க. தனுசு ராசி நேயர்கள் எல்லாருமே வந்து இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்க. சார் சொன்ன மாதிரி வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள், தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இன்னும் உங்கள் கட்டத்தில் ஏதாவது டவுட்டு, ஜாதகத்தில் டவுட்டுன்னா அழகாக கேட்டு அதை அழகாக அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி கிளியர் பண்ணி ஹாப்பியாக இருங்களேன் இந்த குரு பயிற்சிக்காவது. ஓகேவா?